கூடாது. அது ட்ராப்ன்னு எனக்கு அது ஏதோ பண்றதுக்காக தான் பண்றாங்க. அண்ட் கார விட்டு இறங்கி நான் அன்னைக்கு அவனுக்கு அடிச்சதுனால அன்னைக்கு எனக்கு ரெட் கார்டுன்னு எனக்கு அவனுக்கு தெரியும். அதனால தான் நான் அத பண்ணல அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணான். அண்ட் அவன் யூஸ் பண்ண பேட் வேர்ட்ஸ் பத்தியும் அட்ரஸ் பண்ணான். அவன் அப்படியே சொன்னான். அந்த டிடிஎஃப்ல தான் அந்த வீக்கே பாத்தீங்கன்னா அன்னைக்கு நான் பார்த்த முகம் வந்து கம்ப்ளீட்லி வேறையா இல்ல இருந்தது. எனக்கு அந்த இருந்த அன்னைக்கு பார்த்த முகம்னு ஒப்பீனியனும் உடஞ்சது. சொல்லலடா. அவன் அந்த வீக்கே சொன்னான். ம். ஞாபகம் இருக்கா? ஆமாமா. என்ன சொன்னா டிடிஎஃப் ஆமாமா. வந்த உடனே எப்படின்னா இந்த வீட்ல எல்லாருமே அமைதியா இருந்தவங்களா இவங்களுக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கா, இவ்வளவு ரூத்லெஸ்ஸா விளையாடுவாங்களா, இவ்வளவு இவ்வளவு கீழே இறங்கி போய் விளையாடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு அந்த டிடிஎஃப் வீக்ல தான் தெரிஞ்சுச்சு. அப்ப அவங்களே அப்படி விளையாடும் போது அப்ப அவங்களுக்கு ஈக்குவலா தானே நான் விளையாடணும் தான் விளையாடினேன். வி saw that as an ஃபுல் டாஸ்கா தான் பார்த்தோம். அது இப்படி நடக்கும்னு தெரியல. ஆனா நாங்க என் கோவத்த கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். அவ்வளவு தூரம் வார்த்தை விட்டுருக்க கூடாது. அதுக்கெல்லாம் நான் ஐ அம் கம்ப்ளீட்லி அப்பாலஜிஸ் ஃபார் தட். நான் அது பெரிய மன்னிப்பு. நான் அத பண்ணியிருக்கவே கூடாது. பட் அத சுத்தி நடந்த எல்லா விஷயமும் இட் வாஸ் லைக் a complete booster for everyone. They all gained the thing from that. நான் பண்ண ஒரு தப்புனால அவங்க எல்லாருமே அதுல கெயின் பண்ணிக்கிட்டாங்க நான் நினைக்கிறேன் அப்படிங்கறதையும் சொல்லி முடிச்சிட்டேன். அண்ட் he didn't say more positive regarding Vikram or Sabri. திவ்யாவுக்கு கூட நிறைய சொல்லலைங்க. அவன் வந்து அப்படியே வாஸ் லைக் ஏன்னா வந்து அதான் சொல்றாங்க. நீங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னீங்களே, சரண்யாவோ யாரோ சொன்னீங்க. அந்த 2 உமன் இருந்தாங்க. இட் வாஸ் லைக் ஐ எம் டோட்டலி ஃபெட் அப் வித் தட் 2 உமன்ஸ். ஐ எம் டன் வித் தட் உமன்ஸ். ஒரு கட்டத்துக்கு மேல தே ஸ்டார்டட் லைக் யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னா இந்த ஸ்பேஸ்ல இருந்து அந்த ஸ்பேஸ் போய் சொன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஐ எம் சோ டன் வித் பீப்புள் லைக் தட். ஏன்னா வந்து அவன் வந்து அவன் ஆர்டிகுலேட் பண்ணி அழகா சொல்ல வரான் ஒரு விஷயத்த. அவ்வளவு அழகா பேசுறான். அவனை நம்ம ஃபர்ஸ்ட் வீக்ல பார்த்த கம்ருதுனே கிடையாதுங்க. அவ்வளவு அழகா பேசியிருக்கான். அந்த சேனல் வந்து அவனோட அழகான சைட வெளியில கொண்டு வருது. அவனுங்களே ஒரு மோசமான கிராக்கிங்க. அவனுங்களே ஒரு அழகா ஒரு சைட கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க நேரத்துல அந்த அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற அந்த அக்கா பேர் என்ன? ஐயோ, உனக்கு ஞாபகம் இருக்காடா? லவ் லைக் சரி விடுங்க விடுங்க. பேர் கூட மென்ஷன் பண்ண வேணாம். அப்படியே பேசுங்க. அந்த 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 அங்க இருக்கிற ஒரு அக்கா அண்ட் இன்னொரு 2 உமன். அவங்க வந்து வாஸ் லைக் அவன் சொல்ல வந்த ஆன்சர்ஸ் அவன் சொல்ல விடாம எல்லாமே இவங்க ஆன்சர் பண்ணாங்க. ஏன்னா என்னால ஏன் ஒரு சில இடத்துல வந்து கண்டினியூட்டியா அவன் பேசின விஷயத்த என்னால உங்கள்ட்ட சொல்ல முடியலன்னா அதுக்கு மெயின் ரீசன் ஒரே நிமிஷம். நிறைய இன்டரப்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க லவ்வை இப்படிதான் காட்டணும்னு இல்ல இல்லையா? சைலண்டா இருந்து கூட காட்டியிருக்கலாம். லவ் ரொம்ப மட்டும் இல்ல, ஹேட்டும் நிறைய. ஆ. ஐ மீன் ஆப்போசிட் சைடுக்கு கொஞ்சம் ஹேட் இருந்தது. நிறைய ஐயோ, கோவம் இருந்தது நிறைய ஆப்போசிட் சைட் பேருக்கு. பயங்கர ஹேட்ரட் இருந்தது. பயங்கர லைக் கோவம் இவங்க நிறைய 2 இருந்தது. பேருக்கு. அது என்ன பண்ண முடியும்? ஆமா ஆமா. லிட்டரலா எப்படி இருந்ததுன்னா வேற யார பத்தி மெயினா கேட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருவோங்கிற மாதிரி இருந்தது. மெயினா எப்படி அந்த இருந்துச்சா சாண்ட்ரா பேரெல்லாம் காட்டும் போது ரொம்ப இது ரொம்ப பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு என்னன்னா ஸ்கேம்ரான்னு போட்டு எப்பயுமே நம்ம ஸ்கேம்ரா, விக்ரம், சபரி, வக்ரம், திவ்யா, அரோரா 5 பேருக்குமே பயங்கர அடி நல்லவர் இன்னைக்கு. ஞானி, அதெல்லாம் நிறைய ஒரு நிமிஷம் நிறைய ஒரு கமெண்ட்ஸ் நிமிஷம்டா பண்ணாங்க. பயங்கர ஒரு அடி. நிமிஷம்டா ஒரு நிமிஷம்டா. எப்படி இருந்துச்சுன்னா நன் ஆஃப் தி கமெண்ட்ஸ் வேர் ரொம்ப கேட்கறதுக்கு ஒரு ரிசீவிங் எண்ட்ல இருந்து நம்ம கேட்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. நான் ஒரு வேப்பர்ட்ட கூட சொன்னேன். டேய் என்னடா வன்மம் இருக்கலாம், என்னடா இவ்வளோ வன்மம் இருக்கலாமாடா, ஏன்டா இவ்வளோ மோசமா நடந்துக்கிறேன். ஏன்னா தட் வாஸ் நாட் பொலைட் அட் ஆல். ஏன்னா வந்து நீ ஹேட்ரட் காட்டலாம், தப்பு இல்லை, பேசலாம், சொல்லலாம். அவனை ஆன்சர் பண்ண விடாம நீங்க பண்ணாதீங்க. தட் வாஸ் த மெயின் ரீசன் த போலீஸ் கேம். ஏன்னா அவங்க அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு விடல. கொஸ்டின்ஸ் கேட்டானா இவங்க ஆன்சர் சொல்றாங்க. ரெக்கார்டட் அதான் செஷனுங்க. அது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. எத்தனை வாட்டி டீம் சொல்லுவாங்க. அவ்வளோ ஃபியூரியஸ் ஆயிட்டாங்க. அவங்களால முடியல. மாத்தி And மாத்தி they அவங்கள were அட்டாக் they பண்றாங்க. were like பட் Kamru தே ஆர் நாட் answered. They were ஃப்ரம் lovely people. இது. லவ்லி பீப்புள். நான் அவங்க தப்பு சொல்ல. அவங்க வந்து அவங்க லவ்வ காட்டுறாங்க. ஓகேங்களா? நான் அது தப்பே சொல்ல முடியாது. ஆனா there is a form of thing we should respect அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவ்வளோ பெரிய செட் ஆஃப் பீப்புள், அரௌண்ட் 20 people work for today's fan meet. அந்த 20 டெக்னீஷியன்ஸையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஈவன் they இஃப் were இட்ஸ்
ஆவடி மாரி ஃபேன்ஸ் மீட் இருந்தா கூட அங்க பிரச்சனை கிடையாது. வெறும் பப்ளிக்ல நடக்குது. சேனல்ஸ்லாம் கிடையாது. சும்மா அப்படி ஒரு நார்மல் ஃபேன் மீட் மாரி அதுவே பண்ணா அதுங்க க்ரௌட் பிரச்சனை கண்ட்ரோல் கிடையாது. பண்ண முடிஞ்சது பிகாஸ் இட் வாஸ் ஸ்பேஷியஸ் ரோடு அது இதுன்னு. ஆமா. இங்க ரொம்ப சின்ன ஸ்பேஸ் வேறயா. இவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல லேடிஸ் மென் கூட இல்ல லேடிஸ் வந்து பண்ணும்போது இட் வாஸ் லைக் இட் மேட் இட் மோர் யூனோ ஒரு கட்டத்துக்கு மேல அன்டீசென்ட். போத்தன் அண்ணா கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஷிட் வாஸ் லைக் டேக்கிங் த மைக் கிளம்பிடுவோம் பாத்துக்கோங்க, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டேடியம் மியூட் மோடு. இல்ல ஆக்சுவலி அவர் 2 வாட்டி பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிறைய இந்த அப்ராட்ல இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாம் வராதவங்க எல்லாம் பார்க்கணும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு கேட்கணும்னா இது கரெக்டா இந்த ரெக்கார்டட் வெர்ஷன் கரெக்டா இருந்தா தான் போய் சேரும். ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கன்னு பொலைட்டா பேசினாரு. செகண்ட் டைம் தான் அது சொன்னாரு. சோ அந்த மாதிரி இல்ல, அதுவே ரொம்ப பொலைட்டா தான் எனக்கு தோணுச்சு நடந்த விஷயத்த ஆமா பார்க்கும் ஆமா போது. ஆமா எனக்கு ஆமா அந்த ஆமா. விஷயம் நடந்த விஷயத்த கம்பேர் பண்ணும்போது ஹி வாஸ் வெரி 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 பொலைட். ஏன்னா வந்து இட் வாஸ் நாட் அட் ஆல் ஈஸி அட் ஆல் ஃபார் த ஹோல் டெக்னிக்கல் பீப்புள். அவங்க காலில் தான் விழல அந்த பையன் சீரியஸா. ஒவ்வொருத்தையும் வந்து கெஞ்சி 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 உட்காருங்க 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 வழியிலேயே நின்றுகிட்டு எங்க லிட்டரலா எங்க பின்னாடிதான் நின்றுட்டு இருக்காங்க. என் காதுல வந்து எல்லாத்தையும் விழுது. என்னையும் லவ் லைக்கையும் வந்து தே ஸ்டார்டட் டு அப்யூஸ் லிட்டரலா. நீ யாரு நீ சொல்றதுக்கு, நீ வெளில போ, நான் உட்கார்ந்துக்கிறேன் அந்த இடத்துல. உங்களுக்கு புரியுதா எப்படி எப்படி பேசியிருக்காங்க இல்ல எங்க நாங்க கிட்ட. நாங்க 2 பேரும் வந்து ஒரு வாட்டியும் we are trying to control out of our blue we are going and controlling them. எங்களுக்கு அது பண்ணணும்னு அவசியம் இல்ல பட் we were trying to maintain the decorum, okay. But when those people started abusing, I don't think they belong to any இந்த இன்ஸ்டா ட்விட்டர் இந்த மாதிரி தெரியல எனக்கு. அவங்க ஏதோ காமனர்ஸ் சும்மா வராங்கன்னு தெரிஞ்சு வந்தவங்க மாதிரி இருந்தாங்க. இல்ல இல்ல ஆனா அப்படி ரொம்ப அப்படி பிலோ தெரியல த பெல்ட் எனக்கு. நடந்துட்டாங்கங்கிற மாதிரி அப்படி இருந்தது. தெரியல. அண்ட் தேவர் நாட் இன் ட்விட்டர் ஆர் இன்ஸ்டாகிராம், அது தெரிஞ்சு. ஏன்னா அவங்க எப்படி நீங்க இதெல்லாம் பண்றீங்க, நீங்க யாரு என்னன்னு விசாரிக்கும் போது நாங்க சொன்னோம் இந்த மாதிரி ஸ்பேஸ் தான் நாங்க பண்றோம் அண்ட் வி ஆல்சோ டூ த இன்ஸ்டா ஒர்க் டு. அவங்க எடிட்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்களா, வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா, அதெல்லாம் நாங்க எங்க டீம் தான் பண்றாங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்றாங்க. இவங்க நான் லவ் லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன், இவங்க இதெல்லாம் பண்றாங்க. பேப்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன், இவங்க தான் ஸ்பேஸ் தான் போடுறாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் எப்படி பண்றது. அப்போ அவங்க எல்லாருமே டிவி பார்த்துட்டு வந்த பீப்புள் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அவங்களுக்கு வந்து ஃபுல் இந்த புரிதல் இல்ல அவங்களுக்கு. இந்த சீரியல் பார்த்துட்டு கத்துவாங்க பாத்திருக்கேன், அவ ஆமா. அவன் இந்த சண்டாளி மூஞ்சிய முழிக்கவே கூடாதுடி, இப்போ ஒண்ணும் அவன் இல்ல. ஒரு நல்லாவே ஒரு இல்லடி ஈவென்ட் அப்படின்னு. நடக்குது. ஃபேன்ஸ் இப்போ ஒரு மாநாடு மாரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அங்க வந்து அ அ ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி இருந்தது கூட்டம். இட் இஸ் நாட் லைக் ஐ அம் நாட் கம்பேரிங் தி கிரவுட். பட் அவங்க நடந்துக்கிட்ட விதம் எதுவுமே வந்து அந்த டெக்கோரம் மெயின்டெயின் பண்ணி நாங்க சொல்றோம். நீங்க பேசுனீங்கன்னா இது வந்து புரியாது. ரெக்கார்ட் ஆகாது. சான்ஸ் கிடைக்காது. என்னென்னமோ ட்ரை பண்றோம். அவங்க காதுலயே போட்டுக்கல. எங்களுக்கு அவங்கள பார்க்கணும். அந்த பிளைண்டா ஃபேன்ஸ் இருப்பாங்க தெரியுமா? அண்ட் அவங்கள பார்க்கணும். அம்முரு அவங்கள வந்து அம்முரு மீட்ல பாரு பாரு பாருன்னு அந்த 2 லேடிஸ் தான் கத்தி எங்களை டென்ஷனே பண்ணி விட்டுட்டாங்க. அண்ட் அரோரா பத்தி பேசி டென்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க. அண்ட் நாங்க 2 பேரும் அவங்கள அந்த பாரு பத்தி கத்தாதீங்க, அவ இவனோட ஃபேன்ஸ் மீட்டுனோட லிட்டரலி தாட் வி வர் அரோரா ஃபேன்ஸ். அது வர குபீர் சிரிப்பு எடுக்கிறா திருப்பி. அக்கா நான் அரோரா ஃபேன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா அதுக்கப்புறம் அப்படின்ட்டு. கமரு இதுல வந்து சரி பாரு இதுல வந்து கமரு கமரு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கங்கிற மாதிரி பாவம். அவங்கள நான் என்ன ஒன்னு அப்ரிஷியேட் பண்ணுவேன்னா ஃபுல்லா நின்னுட்டே பண்ணாங்க. பார்த்தாங்க ஓகேவா. பட் ஸ்டில் ஒரு எப்படி சொல்றது லவ் இருக்கலாம். இந்த அளவுக்கு நீங்க ஆனா சொன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. அக்ரெசிவா இருந்தது அவங்க லவ். நான் சொன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. அக்கா இல்லக்கா நீங்க சொல்றீங்க கத்துறீங்க, ஆனா வந்து அது அது ஒரு மாதிரி அப்பதான் இன்னசென்ட்டா இருந்தது. ரொம்ப இன்னசென்ட்டா இருந்துச்சு. அக்கா இது அவங்க ரெக்கார்ட் பண்ண முடியாதுக்கா, கொஞ்சம் அமைதியா ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருப்பாங்க. அப்புறம் வந்து கொஸ்டின் ஏதாவது ஒண்ணு திருப்பி கேட்பாங்க பாருங்க, ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்க கண்ட்ரோல் மீறி ஒவ்வொரு ஒவ்வொரு நான் திருப்பி பார்த்த உடனே பக்கத்துல வேற நீ ஏன் எங்க திரும்பி 2 பாக்குற பேருக்கு அங்க என்ஜாய் பண்றது. அப்படின்பாங்க. ஆமா என்ஜாய் பண்றதை விட நாங்க அங்க பாடி கார்ட்ஸ் மாதிரி ஆயிட்டோம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். நான்லாம் இன்னைக்கு பேசாதீங்க. பரவாயில்ல. இன்னைக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இவ்ளோ இதுலயும் நீங்க போயிட்டு வந்தது ரொம்ப ப்ரௌடா இருக்கு. 10 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட 10 ஹவர்ஸ் அங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். உண்மையிலேயே அந்த கிரவுட் எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த வழியை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. டெக்னீஷியன்ஸே மூவ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இருக்கு ஓகேவா. இவங்களை வந்து தப்பு சொல்ல முடியல. தேர் வர் ஃபியூ எப்படி சொல்றது
அஃபெண்ட் ஆயிடுவாங்களோன்னு பயமாவும் இருக்கு. நாங்களே கத்துவோம், அவங்கள வந்து நாங்க கண்ட்ரோல் பண்றோம். தண்ணி கேட்டாலும் நாங்க எடுத்து கொடுப்போம். எங்களுக்கு அவங்கள பாவமாவும் இருக்கு பார்க்க. பட் அட் த அவங்களுக்கும் சேம் எங்களை டைம் ரொம்ப பார்த்துட்டு தண்ணி வாங்கி என்னடா இவங்க தண்ணியும் குடுக்குறாங்க இதுவும் பண்றாங்க ஆனா திட்டவும் செய்யறாங்க. பயங்கர அக்ரெசிவாவும் இருந்துச்சு அவங்களாம். எப்படின்னா ஒரு போட்டோ எடுத்துடணும் வெறித்தனமான்னு சொல்லுவாங்கல்ல, போட்டோ எடுத்துடணும். ஒரு செலிபிரிட்டி கிரஷ்ன்பாங்கல்ல, சும்மா செலிபிரிட்டினாலே ஒரு இது, அந்த மாதிரியும் ஆமா. நான் பாக்குறேன். அது இன்னைக்கு பயங்கரமா இன்னைக்கெல்லாம் இருந்தது. நான்லாம் ஒரு பாருக்கு ஃபுல் டைம் பாடி கார்டா வேலை பார்த்திருந்தேன். அந்த அளவுக்கு நான் வேலை பார்த்திருந்தேன். ஆமாமா வேப்பருக்கு தெரியும், வேப்பருக்கு தான் தெரியும். அது நான் அப்புறமா வரேன் அந்த ஆமா விஷயத்துக்கு. அது பயங்கரமா இருந்துச்சு. சரியான இல்ல செயல். நாங்க நினைச்ச கிரிஞ்ச விட இது டூ மச்சா இருந்தது. பட் somehow they took it very gracefully. Yeah, and In fact, you know what Kamru did? நான் அந்த மாதிரி வந்து டீம் வந்து சொல்லுது, ஸ்டாப் பண்ணிட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க அது இதுன்னு சொல்லுதா. ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க அவங்க. ஈவன் சொல்லும்போது வந்து இது ஆக்சுவலி சாரி. கம்ரு ஸ்டாப் பண்ணி சொன்னாரு, ரெக்கார்ட் ஆகுதுங்க, நான் பேசணும், நான் உங்கள்ட்ட பேசணும் தானே ஆசைப்படுறேன், நீங்க பண்ணாதீங்க. He was also very இல்ல sweet. அது அது மாதிரி சொன்னாரு. பட் தென் யா சாரி இமீடியட்லி. சாரி கோச்சிக்காதீங்க, நான் வந்து அப்படி அப்படி பேசினேன். இட் வாஸ் லைக் மேன் யூ வேல்யூ யுவர் ஃபேன்ஸ் சோ மச் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லைக் ரொம்ப பொலைட்டாவும் சொன்னா இது பண்ணா. தென் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அவுட் ஆஃப் ப்ளூ த கவர் கொஸ்டின் கேம் அப் அண்ட் ஐ ஸ்டார்டட் எல்லிங். நான் கத்திட்டேன், எவன் என்ன சொல்றாங்கன்னா நான் யோசிக்கவே இல்லை. ஐ வாஸ் லைக் நானும் பிரியங்காக்கும் செதறிட்டோம் புடிச்சு. அந்த போட்டோ ஆக்சுவலி கொஸ்டினை தாண்டி போட்டோ தான் போட்டாங்க. போட்டோ போட்டதுக்கே we all understood. இந்த we கொஸ்டின் started screaming this is not right and அப்படின்றதுல Kamru வந்து நாங்க started செம்ம டைட்டா. smiling at us. He was like very much happy and he was like I will handle it அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு we started saying Kamru don't even dare to explain this is not at Yeah, all we told that and he nodded saying yes I will handle itங்கிற ஒரு அப்படின்னோன்னா ஆமா இட்ஸ் யூஷுவல் திங் நோ அப்படின்னோடனே யா அப்படின்னு அது அப்படியே கடந்து போயிட்டாங்க. it's personal and it's personal and அப்படி and நாங்களும் கத்துனோம். and நானும் லவ்ல இருக்கோம் லைக் don't dare to ask another question like this அப்படின்னு நாங்க we made it very sure and he was like he gave a thumbs up. It was like and we also gave him a thumbs இல்ல up. அந்த கொஸ்டின் கேட்டப்போ we did not let him speak itself. Exactly. பேசவே வேண்டாம் அப்படின்றதுல வந்து full crowd started yelling. ஓகேவா. அப்புறம் அந்த ஆங்கர் வந்துட்டு இல்ல அவர் சைட்லயும் நாங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல, நாங்க ரெடி பண்ண வச்சிருக்கோம் அது இதுன்னு என்னமோ மலுப்புனாரு. அதுக்கப்புறம் somehow அந்த கொஸ்டினுக்கு வந்து he answered. ஓகேவா. டெக்கோரம் கருதி he answered in a very nice way. அதுக்கப்புறம் we made sure he says it's personal no more questionsங்கிற மாதிரி. அது அதுக்கப்புறம் பெருசா கேட்கல So அந்த மாதிரி எதுவுமே. அவங்க அம்மாவை பத்தி கேட்டதுக்கு அப்புறமே பாரு வந்துட்டாங்களா? இல்ல இல்ல போத்தன் அண்ட் ஜான் வந்து were on stage. A few questions கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் சொல்றேன் இல்லைங்க, இட் வாஸ் நாட் இன்னைக்கு வந்து it was a treat to Kamru and Paru's fans, but it was a disaster for Kamru and Paru's fan meet. ஓகேங்களா. That's the reality. அவன் அந்த செக்மெண்டே போக முடியல, அந்த செக்மெண்டே அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் த்ரோ பண்ண முடிஞ்சு. திடீர்னு ஒரு குழந்தைய உள்ளாடி விடுறாங்க. டேய் அவன் செக்மெண்ட் போயிட்டு இருக்குடா, அதுல ஒரு குழந்தை விட்டோன்னு எல்லா குழந்தையும் உள்ளாடி விடுறாங்க. அப்புறம் திடீர்னு இப்போ பார்த்தா அவங்க புட்டு வந்து உள்ளாடி பிளான் போகுது. பண்ணிருப்பாங்க இத்தனை வீடியோஸ் போடணும் இத்தனை இது போடணும், அவ்வளவு கண்டென்ட் எடுக்க முடியல பிகாஸ் ஆஃப் யூனோ டைம் கன்ஸ்டன்ஸ். எஸ், டீம் சைட்ல இருந்து பிரச்சனை இருக்குதான், கிளிச் எல்லாமே இருந்தது. பிளஸ் ரெண்டுத்தையும் ஒரே நாள்ல பிளான் பண்ணதுனா தேவர் சோ டெஸ்பரேட் ஐ கெஸ் டு மேக் ஷூர் இவங்க ரெண்டு பேரோட யூனோ கொலைடை ஒரு பாயிண்ட்ல வைக்கணும், ஒரு இன்டர்செக்ஷன் வைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியல. ஜான் போத்தன் வந்து மேல இருக்காங்க, ஸ்டேஜ் மேல. எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பட்டாசு வைக்கிறாங்க பாருக்கு. அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணிருந்தா அவன் கொஞ்சம் டீசெண்டா முடிஞ்சிருக்கும். அது ஒரு ப்ராப்பர் க்ளோஷரா இல்ல. க்ளோஷர் கொடுக்காம டக்குனு ஸ்டார்ட் ஆனது. அதுதான் எங்களுக்கு பாரு வர வச்சுட்டாங்க. பாரு வர வச்சிருக்கலாம். பட் எப்போ ஒரு சின்ன க்ளோஷர் கொடுத்து அடுத்த செக்மெண்ட் அந்த மாதிரி வர அந்த வச்சிருந்தா மாதிரி கூட பண்ணல. சூப்பரா இருந்திருக்கும். எப்படின்னா பாரு அம்மாவும் அவரோட மேக்கப் ஆர்டிஸ்டும் எங்களை கிராஸ் பண்ணி போறாங்க. பாரு வாஸ் யார் ரோஸ்லா. ஹலோ சொல்லுங்க. இது அந்த ஃபீமேல் ஆங்கர் வந்து கம்ருதீனும் பாரும் சேர்ந்து ஒரு 5 minutes கொடுங்கன்னு சொன்னதுக்கு ஏன் அவங்க அலோவ் பண்ணல? போத்தனும் போத்தன் ஜான் அலோவ் பண்ணல. கண்டினியூ பண்ணட்டும். ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு வராங்களா, அதுல இருந்தே கண்டினியூ பண்ணட்டும். அலோவ் பண்ணலலாம் கிடையாது. இட் வாஸ் லைக் அவங்க தெரிஞ்சிச்சு. நான் சொல்றேன் என்ன ஆச்சுன்னா, இந்த சைடு வந்து
அவங்க அம்மா வராங்க இந்த சைட்ல இருந்து கொண்டு வந்தா பாரு உள்ளாடி கொண்டு வர முடியாது. ஏன்னா வந்து கமருதீனை கொண்டு வரும்போது ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டாங்க. அவங்க லிட்டரா புடிச்சு டிராக் பண்ணி கன்னத்துல முத்தம் கொடுத்து வித்தவுட் எனி கன்சென்ட். கமுரு கிட்ட யாருமே கன்சென்ட்டே இல்லாம நடந்தது. That should இல்ல not அது ஒரு மாதிரி happen to ரொம்ப பாரு. அக்ரெசிவான ஒரு லவ். And எங்களுக்கே பார்த்து அது பயந்துட்டோம் நாங்க. ஒருத்தவங்க டே விழுந்துட்டாங்க நம்ம அது ஸ்பேஸ்ல வந்து அக்ரெசிவான லவ்வா இருந்தா இட்ஸ் லவ். அக்ரெசிவான லவ்லாம் சொல்லி இது பண்ணாத. டோன்ட் ரிஜாய்ஸ் இட். எனக்கு யா அது யா யா பிடிக்கவே இல்லை. லிட்டரலி தேர் ஓகேவா? வாஸ் ஒன் வித்தவுட் எனி கன்சென்ட். விழுந்துட்டாங்க. இல்லடா, வித்தவுட் எனி கன்சென்ட். இதுவே ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்தா பிரச்சனைடா. ஓகேங்களா? ஆமா எல்லா பசங்களும் போய் அவனை கட்டி பிடிக்கிறது என்ன, எல்லா ஆன்டிஸும் அவங்கள கட்டி பிடிக்கிறது என்ன, ஏன்னா பொண்ணுங்களும் போய் கட்டி பிடிக்கிறது என்ன, அவனை போய் முத்தம் கொடுக்கறது என்ன. ஏய், வாட் இஸ் திஸ்? பாகுபலியில ஏய், விஜய் சேதுபதி மாதிரி தான் வெளியே வருவான் தெரியுமா, அந்த ஆடு வெட்டுறதுக்கு வருவானே வருவான். ஓவர்லாப். அது ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் போக மாட்டேங்குது. ஒரே நிமிஷம். சோ அந்த மாதிரி இருந்தனால பாருக்கு அது கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, பாருக்கு வந்து வேற ஒரு என்ட்ரி கொடுத்துட்டாங்க. சோ அவளை வந்து ஸ்டேஜ்லயே டக்குன்னு ஏத்திட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த செக்மெண்ட் போயிட்டு இருக்கு, போத்தன் அண்ட் ஜானோட செக்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. டக்குன்னு ஏத்திட்டாங்க. ஏற்கனவே வந்த கிரௌடு கமருதீன்கிட்ட பாருவை பத்தி தான் கத்திக்கிட்டே இருந்தாங்க. வந்த கிரௌட கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. சத்தியமா டீம் திணறிடுச்சுங்க. நான் ஒரு சைடு, லவ்லைக்கு ஒரு சைடு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றோம். டீம் ஒரு சைடு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது. நான் அது வரைக்குமே லவ்லைக்கும் நானும் வந்து டீமோட ஹேண்டில் பண்ணி நாங்க வந்து உள்ளாடி வரணும், க்ரௌட கண்ட்ரோல் பண்ணணும்னு அந்த அந்த நேரத்துல நான் யோசிக்கவே இல்லை. ஐ தாட் க்ரௌட் வில் டீம் வந்து ரொம்ப அழகா எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன். பட் என்ன தெரியுமா நடந்துருச்சு, ஒரு ஆன்ட்டி வந்து டக்குன்னு ஸ்டேஜ் ஏறிட்டாங்க, நாங்க கிஃப்ட் குடுக்குறோங்கிற மாதிரி. இருடா ஓகேவா? இருடா போத் இருடா அண்ட் ஜான் அது இருக்கும். இருடா அதுதான் சொல்ல வரேன். கண்டினியூவா சொல்லிட்டு போங்க. ஸ்டேஜ்ல ஏத்துறாங்கல்ல, அதுல இருந்து சொல்லிட்டு போங்க. டக்கு டக்குன்னு மாறுனீங்கன்னா நீங்க புரியவே புரியாது ஒரு கண்டென்ட். புரியுதா? அதுதான்டா நான் உங்களுக்கு சொன்னல, அந்த அந்த குழந்தைய விட்டாங்க, ஃபாலோட் பை கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படிங்கறது. அதுதான் லவ் லைக் சொல்றாங்க. அது நடந்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு புரியுதா? இதுவே தப்பு. அது கூட பாரியும் நிறுத்தி விட்டாங்க. Botan and John was so done with the team, with the people, with the crowd, with all the clumsiness. அவனுங்க இந்த அபண்டன்டான லவ் வந்து என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. பாரு வந்துட்டா, பாரு கிட்ட பேசணும். வந்தோன்னு பாரு இஸ் இன்ட்ரடியூசிங் ஹர் செல்ஃப் டு போத்தன் அண்ட் ஜான். கம்ரு வந்தோன்னு அங்க ஒரு விஷயம் நடக்குது. கிரௌடு ஒரு சைடு வந்து கம்ரு பாரு ஸ்டேஜ்லயே ஒன்னா கேமராமேன் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா க்ளோஸ் அப்க்கு போயிட்டாரு. அவரால் வந்து பக்கத்துல, ஏன்னா கீழே இருந்து எடுக்க முடியல வீடியோ. மக்கள் வந்து ஸ்டேஜ் சுத்தி ஈ மொக்குற மாதிரி முச்சிட்டாங்க. ஓகேவா? எவ்வளோ ட்ரை பண்ணாலும் விளக்க முடியல. கேமராமேன்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க உண்மையிலேயே. எங்களாலேயே நமக்கு வந்து ஏதாவது நல்ல பக்கத்துல ஃபுட்டேஜ் போயிட்டு வருது. எங்க எங்க கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு கமுரு கிட்ட போயிட்டு எங்களால கிஃப்டே கொடுக்க முடியல. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த கிரௌட் வாஸ் வெரி கிளம்சி. டீமால சுத்தமா ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா அந்த ஆக்சுவலி இனிஷியல் பிளான் வாஸ் டு அவனை வந்து நான் இருக்கேன், நான் ஹோல்ட் பண்றேன், முடிச்சுட்டு கடைசியா எல்லாருக்கூடயும் போட்டோ எடுத்துட்டு தான் நாங்க அனுப்புவோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப கமருதன் இருக்கும், ஐ மீன் பாருவும் வந்துட்டா. அப்போ கமருதனை வந்து கீழே வச்சிருந்தாலுமே, கீழே ஒரு ரூம் இருக்கு, அங்க வச்சிருந்தாலுமே இட்ஸ் கோனா பி அன்சேஃப் தான். ஓகேவா? ஃபார் தெம் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்க இல்ல நான் கிளம்புறோம்னு எடுத்துட்டு போனாங்க. அந்த ஏன்னா செஷன் வந்து வந்து டீம் இல்ல ஒன்னு ட்ரை. இருடா ரோஸ் லைக் லவ் லைக் அதான் ஓவர்லாப் பண்ணிட்டே இருக்கடா குட்டா. சாரி அவன் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான், அதெல்லாம் அது தப்பா எடுத்துக்காதீங்க. என்னாச்சுன்னா அது ரொம்ப ரஷ்ஷா ரொம்ப இதா இருந்தோடனே போத்தன் மீடியா பர்சன்னால ஹி சென்ஸ்ட் இட். ஏதோ தப்பா இருக்கு, இது ரஷ்ஷை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. இட் வாஸ் நாட் ஆல்சோ வெரி ஜென்யூனா வந்து ஒரு கன்சென்ட் ஒரு டீசன்சி இருந்து நம்ம வந்து பண்ணுவாங்கங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. அவரும் ஃபீல் பண்ணல. அதோட பாரு ஏத்துனது அது மாதிரி கிளம்சி ஆனோடனே வாஸ் லைக் ஓகே ப்ரோ நாங்க லீவ் பண்றோம், இந்த இப்பத்துல இருந்து பாரு வில் பி டேக்கிங் த ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடி இருந்தவங்க எல்லாம் பாரு பாரு பாருன்னு கத்தி அந்த க்ரௌடு திருப்பி வந்து டீம் வந்து ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, எல்லாரும் உட்காருங்க, ஒரு இடத்துல உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க 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 கெஞ்சி எவனும் உட்கார மாட்டேன்னு தெரிஞ்சா இவனுக்கு உட்காரவே மாட்டானுங்க அப்படின்னு முடிஞ்ச உடனே
டக்குன்னு அவன் அந்த சைடுல டீம் வேற வழி இல்லடா பாட்டை போட்டு தொலை அப்படின்ட்டு பாட்டை போட்டு அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேற ஏதோ சாங் வந்துச்சு. அப்புறம் பார்வதியோட இன்ட்ரோடக்ஷன் பார்வதி பார்வதி அந்த சாங் ஓடுச்சு. அப்புறம் வந்து இதுக்கு நடுவுல சாரி ஒரு பாயிண்ட் விட்டேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்னு பார்வதிங்கிற பேர்ல இன்னொரு ஃபேனை வந்து மேலே ஏத்துனாங்க. அதுக்கு ரொம்ப கேவலமா அந்த ஒரு கிரௌடு ஒரு விஷயம் பண்ணுச்சு. என்னால அது மன்னிக்கவே முடியாது. அந்த கிரௌட நான் எப்பயுமே நான் வந்து இங்க ஸ்பேஸ்ல நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட நான் அதை பத்தி நான் எதுவுமே சொல்ல விரும்பப்படல. நீங்க என்னை பத்தி தப்பா கூட எடுத்துக்கோங்க. நான் அதை பத்தி எந்த வித அந்த பொண்ணு அவ்வளோ அபியூஸ் பண்ணாங்கங்க. லிட்ரலா அந்த பொண்ணு வந்து கமருதீன் வந்து துரோகம் பண்ணிட்டான் பாரு இந்த பொண்ணு ஏறி இருக்கா அப்படி இப்படிலாம் ரொம்ப கேவலமா பேசினாங்க. இறங்குடி கீழே அது இதுன்னு என்னமோ பண்ணாங்க. என்னென்னமோ பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா பேசுறீங்க நீங்கெல்லாம்? அப்புறம் அந்த பொண்ணு பாவம் she was so cornered and she was so feeling ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணி அந்த பொண்ணு அந்த வேற செக்மெண்டே பாவம் ஆனா ரொம்ப பிளான் பண்ணிருக்க வேண்டாம். அவங்களுக்கு ஜென்யூன் அந்த தெரியல ஏதோ அவங்க கண்ணை பிசினஸ் கட்டிட்டு சைடா. வரும்போது ஒரு பொண்ணு வந்துச்சு. அவ கண்ணு அதான் கட்டிட்டு வந்தாங்க. அதுதான் அது ரொம்ப ஓ, ஜென்யூனா அத நான் அப்பவே சொல்லுச்சு. கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்காக கண்ணை கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அது பொண்ணு பேரும் மிஸ் ஆயிடுச்சு. பார்வதி தாங்க. அவளும் அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட அப்பவே பார்வதி மாதிரிதான். அப்பவே பாண்டிச்சேரியா? அவன் வந்து என்ன சொன்னா, பாரு ஆஃப்டர்நூன் தானே வராங்க அப்படின்னு. அவன் டக்குன்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணு பேர் ஜென்யூன். நான்லாம் எனக்கு இன்னொரு பொண்ணு ஆனா கூட he handled it gracefully. she was so sweet and was ignoring the crowd. அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அந்த பொண்ணை சேஃபா செக்யூரா ஃபீல் பண்ண வச்சுட்டு he was very thankful for that and அவங்கள அனுப்பி வச்சுட்டு திருப்பி செக்மெண்ட் கண்டினியூ ஆச்சு. ஸோ தட்ஸ் ஹவு இட் ஹேப்பன்ட். அப்புறம் பாரு வந்தா அந்த தட் சாங் வந்துச்சு. பாக்கவத்துல சாங் போட்ட உடனே எல்லா லைனுக்கும் சும்மா இருந்த ஜான் அண்ட் போத்தன் வந்து ஆனா டக்குன்னு அந்த ஒரு லைன் வந்தோடனே பையன் தங்கம் மிஸ்ஸே பண்ணாதன்னு அந்த மாலை எல்லாம் மாத்தணும். மாலை வந்து ஆக்சுவலி 2 பேரும் மாத்தி மாத்தி கொடுக்க சொன்னாங்க. பாரு வாஸ் லைக் நோ அப்படின்னா அதனால போத்தன் வந்து கமருதனுக்கும் ஜான் வந்து பாருக்கும் போட்டு விட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க அம்மா முன்னாடி இமேஜின் எக்ஸாக்ட்லி எல்லாமே அவங்க அம்மா கை தட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நான் சிரிச்சுட்டே இருந்தேன். நானும் லைக் இங்க பாரு அவங்க அம்மா கை தட்டிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஷி வாஸ் வெரி ஹாப்பி. ஷி வாஸ் ஸ்மைலிங் அண்ட் ஒன்ஸ் பாரு வந்தோடனே நான் அவங்க அம்மா கிட்டயும் நான் பேசினேன். அவங்க அம்மாட்ட போயிட்டு அம்மா யூ ஹாவ் brought up your லைக் உங்க பொண்ணு ரொம்ப அழகா இது பண்ணீங்க அப்படிங்கறது எல்லாமே நான் பேசினேன். அப்போ ஷி வாஸ் லைக் எல்லாரும் பேசுற மாதிரி தான் நினைச்சாங்க. பட் சம்திங் ஹேப்பன் ஆஃப்டர் தட். அதை நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ வாஸ் ஃபீலிங் வெரி வெரி மச் லவ்ட் ஆஃப்டர் வாட் எவர் ஹேப்பன்ட் ஆஃப்டர் பாருஸ் அண்ட் மீட். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பிகாஸ் 1 by 1 வரலான்ட்டு. ஸோ அது நடந்துச்சு. ஸோ வந்து பாரோட செக்மெண்ட் அந்தோடனே வந்து அந்த சாங் ஓடிச்சு. ஜான் வந்துட்டு பையன் தங்கம் மிஸ்ஸே பண்ணாதன்னு 4 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. இட் வாஸ் வெரி கியூட். அது நடந்து முடிஞ்ச உடனே வந்து we were not able to reach to போத்தன் or sorry போத்தன் was complete bodyguard மோட்ல போயிட்டு அவங்கள கூட்டிட்டு போனாங்க. அப்போ வந்து ஜான் மட்டும்தான் வந்து அவைலபிளா இருந்தது. ஸோ என்னாலையும் வேப்பராலையும் ஜான் கிட்ட பேசி we were able to take a pic with John and we were able to give the gift to John. அவர்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கேன். இப்போதான் ஜோசப்ட பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட சொல்லணும் இந்த தம்பி அந்த கிஃப்ட் வந்து கப்பல் வாட்சுப்பா தயவு செஞ்சு அந்த அந்த கிஃப்டை பார்த்து எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லணும். அவன்கிட்ட பேசிட்டா இருக்கான். அப்போ சொல்லிக்கலாம். மீன்வைல் வந்து கிஃப்ட் வாஸ் handed over to Kamruddin. So all set, gift கொடுத்தாச்சு நம்ம சைட்ல இருந்து. he was also happy with that. ஜான் வந்து கண்டிப்பா கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. ஸோ 3 பேரும் ஒன்னா தான் போவாங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் அவன் கைக்கு கரெக்டா போய் சேர்ந்துரும். அண்ட் ஹேண்ட் ரிட்டன் லெட்டரும் நம்ம கொடுத்துருக்கோம் along with that. ஸோ 1 set of fan meet is done. வாங்கப்பா பாரு ஃபேன் மீட்ல ஒரு சம்பவங்கள். ஸோ கம்ருவை விட பாரோட டைமிங்க்கு வந்து கிரௌட் இன்னும் கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஓவரா போயிருச்சு. அப்போ வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் எல்லாமே இருந்துச்சு.
எப்படி சொல்றது, இந்த கோயில்ல வந்து சாமி ஆடினானா ஒருத்தர் பிடிக்க முடியாம ஒரு ஒவ்வொருத்தர் நிமிஷம் ஆடிட்டு அந்த இருப்பாங்க. பார்ட்ட விட்டுட்டீங்கல்ல, நீங்க 2 பேரையும் சேர்ந்து ஏதோ செக்மெண்ட் வச்சிருந்தாங்கன்னு அது சொன்னீங்களா? பண்ண முடியலங்க. அதுதான் சொன்னேன்ல. போத்தன் சென்ஸ்டேட் அது பண்ண முடியல அப்படின்ட்டு போத்தன் இல்ல அது கிளம்பிட்டாரு. பண்ணாலுமே ஆக்வர்டா இருக்கும். பிகாஸ் அந்த crowd அப்படி இருந்தது. ஓகேவா? பிளஸ் அது வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அண்ட் இட் வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் மாம். ரொம்ப ஆக்வர்டா இருந்தது. இப்ப அவங்க 2 பேரும் அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்ல. டு பி ஃப்ராங்க் அப்படிதான் இருந்தது எங்களுக்கு. அண்ட் அப்புறம் வந்து பாருவை கூப்பிட்டாங்க. பாரு உட்கார வச்சாங்க. ஸோ ஜென்ரல் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டாங்க ரிகார்டிங் டாஸ்க். அவ எப்படி அவுட் ஷைன் பண்ணா, அது ரொம்ப பேசிக்கா நீங்க எல்லாருமே வேப்பரோட லைவ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் வெரி டீடைல் டிஸ்கிரிப்ஷன் ஆன் வாட் ஹேப்பன் இன் பாருஸ் ஃபேன் மீட். யூ கேன் வாட்ச் ஹிஸ் லைவ். எப்படி சொல்றது, ரொம்ப அழகான கொஸ்டின்ஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கேட்டாங்க. அவளோட growth எப்படி இருந்துச்சு, டாஸ்க் எப்படி இருந்துச்சு. the questions were always revolved around the red card. எப்படின்னா கார்ட்டர் அவளை பேச வச்ச வார்த்தைகளை புடுங்குற மாதிரிதான் இருந்துச்சு எல்லா கொஸ்டின்ஸுமே. and she was very straightforward. யாரா பிஸ்கட் நான் பேசுவேன்டா எனக்கு. she was very open up that சாண்ட்ரா நம்ம அனுப்பி கேட்டுட்டேன். அவங்க நான் ஜென்யூனா நம்புறேன். லைக் சாண்ட்ராவோட இன்சிடென்ட் வந்து லைக் மெடிக்கலி வந்து பேனிக் அட்டாக் தான். பேனிக் அட்டாக் தான் நான் இன்கேஸ் நம்புறேன். இன்கேஸ் அப்படி அது இல்லைன்னா வந்து இல்ல கர்மான்னு ஒண்ணு இருக்கு. நடிச்சிருந்தாங்க அப்படின்னா கர்மா இஸ் அ பூமரங், அது வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணும் இல்ல அப்படின்னு அது வந்து சொல்லிட்டா. from the crowd it went. நோ அவ நோ வந்து நோ நோ இன்கேஸ் அப்படி ஃபர்ஸ்ட் அவ நடக்கும். சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் திருப்பி கர்மா இஸ் அ அது வந்து பூமரங் ஒரு டவுட் 2-3 பண்ணுச்சு. இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணா அவ. She did And stress it out. and she was not very comfortable with whatever Sandra did after that finale-ல வந்து அவ கட்டி பிடிச்சதா இருக்கட்டும், பேசினதா இருக்கட்டும். she was not feeling comfortable at all அப்படின்னு இது பண்ணாங்க. அண்ட் ஒரு சில கொஸ்டின்ஸ் த்ரோ பண்ணாங்க. இந்த கார்டு விஷயத்த திருப்பி கொண்டுட்டு வந்தாங்க. அண்ட் கார்டு விஷயத்துல இந்த கார்டு அபார்ட் ஃப்ரம் தட் இந்த கொஸ்டின் திருப்பியும் which she already answered. Like நீங்க உங்களுக்காக யாருமே வரல ஃபீல் பண்ணீங்கன்னா, she was like no I was not worried at all. எனக்கு யாரும் வரல, நான் அந்த வீட்டுல நிறைய தனிமையை சந்திச்சிருக்கேன். அதனால நான் I was just standing there and thinking all the things. And she also said she felt bad how திவ்யா லாஸ்ட் மினிட்ல எப்படி பேசினாங்கிறத she felt bad. அண்ட் கானாவோட பேசின she felt bad. அந்த விஷயத்தெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணா. அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த கார்டு, அந்த எல்லோ கார்டு அண்ட் ரெட் கார்டு அந்த செக்மெண்ட் போச்சு. இல்ல ஆல்சோ அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சுல்ல. என்னதுமா? நீங்க வந்து அவங்களெல்லாம் கேங்குன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க தான் குரூப்பிசம் போட்டு உடைச்சீங்க. ஆனா நீங்களே வந்து டிபெண்ட் ஆகி தான் இருந்திருக்கீங்க. You அவளோட always டிபெண்ட் wanted யார் கூடயாவது இருந்தாதான் ம். அவங்களால சர்வே ஆக முடியுமான்னு கேட்டோன்னே நான் she was like நான் அப்படி யார்ட்டையும் இல்லை, எனக்குன்னு ஒவ்வொரு பீப்புள் இருந்தாங்க. நான் ஒரு நாள் எண்டுல போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். இட்ஸ் லைக் எமோஷனல் சப்போர்ட் நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட் தானுங்க. அவங்க 2 இது பேர் மட்டும். 2 பேர்ட்ட மட்டும் தானே பேசிட்டு இருந்தேன். ஒண்ணு கமருதீன், இன்னொன்னு வந்து வாட்டர் மெலான் அப்படின்னு இதை சொன்னா. அண்ட் இன்னொரு விஷயமும் சொன்னா, நிறைய விஷயம் சொன்னா. அந்த That விஷயத்த doesn't mean I'm like என்ன சொல்றது, I didn't play my game I alone got it அப்படின்னு கிடையாதுல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்போ கமருதீன் வந்து ஓட பிளே வந்து உங்களாலதான் போயிருச்சுன்னு சொன்னோன்னே she made it very clear that was so swag. like கமருதீன் ஒண்ணும் குழந்தை கிடையாதுங்க. he has his own maturity level. He's 32. he's 32. அவருக்கு அறிவு இருக்கு, சுய அறிவு இருக்கு. எது கெட்டது நல்லதுன்னு தெரியும். அவனுக்கு தெரியுங்க. நான் He சொல்லணும், has நான் his own brain. he has his own brain. நான் சொல்லிதான் அவங்க செய்யணுங்கிற அவசியம் இதுவும் இல்ல. சொல்லலாம், எது கேம் எது ரியல் லைஃப்னு தெரியும், எல்லாமே தெரியும், எது இம்பார்ட்டன்ட்னு தெரியும், எல்லாமே சொல்லிட்டு இருந்தா ஒரு மாதிரி. She described it really well. அது நடந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விஷயம் ஓடிச்சா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேற என்ன, அண்ட் she said இல்ல அவனுக்கு யோசிச்சு பேச தெரியும். he did his own game. அதனால வந்து என்னாலதான் அவர் யோசிச்சாருலாம் இல்ல. he knows what he is doing and he knows what the people and what the game is. And that's how it is அப்படின்னு சொல்லி அங்கே இல்ல ஆல்சோ she told, நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளேயே கூட சொல்லியிருப்பேன் கம்மு கிட்ட, இந்த மாதிரி வந்து இட்ஸ் ஆல்வேஸ் த விமன் ஹூ டேக்ஸ் த ஐ மீன் ஹூ கெட்ஸ் பிளேம்ட்.
அது வந்து அ என்ன சொல்றது? அதான் நடந்திருக்குங்கிற மாரி ஆயிடுச்சுல்ல. டோன்ட் பிளேம் த விமென் நோ அப்படின்னு ஷி எண்டட் த கான்வர்சேஷன் லைக் தட். And it was so much inspiring So and good. so much inspiring conversation. And it was all in a positive note. She was like bomb. She was like a bomb, and it was very inspirational. And she was making sure that not to put the blame on women. எதுவா இருந்தாலும் இந்த பொண்ணுங்களை டக்குன்னு ஈஸியா பேசிடாதீங்க அப்படிங்கறத சொன்ன பேப்பர் சொல்றா. இன்னொன்னு வந்து கானா வினோத் இது வரும்போது அவங்க சொன்னாங்க பாக்கி அவங்க கிட்ட வந்ததுக்கு பேசினாங்க அது கார்டு விஷயம் பேசும்போது பேசலாம்டா. பேசும்போது சொல்லலாம். ஆமா. சோ கார்டு விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன பேசுறாங்க கேட்டாங்களா? அதெல்லாம் क्वेश्चंस இப்போ வரும் அந்த கார்டு விஷயத்துல அதுதாங்க தான் நிறைய இருங்க ஆமா அதெல்லாம் எல்லாத்தையும் வரும். சொன்னா அப்படியே சூப்பரா இருக்கும். அதான் சூப்பரா இருக்கும். அந்த கார்டு விஷயத்துல தான் வரும். இருங்க சொல்றேன். கொஞ்சம் பொறுமை. நான் அப்டேட் போட்டிருப்பேன் அதை பத்தி. பிரியங்கா சொல்றா. 300 பேர் இருக்காங்க. அதனால வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுங்க. எல்லாருமே கேட்கணும்ல. ஓவர்லாப் தான் ஆகுது நிறைய. அதாவது பாயிண்டா வரிசையா போங்க. இங்க இருந்து அங்க அப்படி ஷிஃப்ட் ஆகுற மாதிரி இருக்கு கொஞ்சம். இப்போ லவ் அதனாலதான் லைக் ஃபுல்லா தெரியும்னா லவ் லைக் சொல்லட்டும். இல்ல உங்களுக்கு ஃபுல்லா தெரியும்னா நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்லுங்க. ஏன்னா 2 பேரும் தானே போயிருக்கீங்க. அது ஒரு மாதிரி கயான்னு இருக்கு. அதுதான் என்னன்னா அக்கா நீங்க சொல்லுங்க. அதுதான்டா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் நாங்க இருந்தனால டக்குனு அந்த பாயிண்ட் போயிருது. சாரி ஃபார் ஆல் தட். நானே சொல்லிடுறேன். என்னன்னா அதுக்கப்புறம் கார்டு விஷயம் வந்துச்சு. கார்டு விஷயத்துல வந்து திவாகர் போட்டோ போட்டாங்க. திவாகர் போட்டோ போட்டோடனே திவாகர் அண்ணாக்கு வந்து she didn't raise the red card. She just said the positive stuff. எங்க அண்ணா வந்து என்னை ரொம்ப நல்லா இது பண்ணாரு. நான் பார்த்தேன், வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், சபரி கிட்ட பேசி அழுதது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். he was always there for me. நான் 2 பேர் தான் சம்பாதிச்சிருக்கேன் இந்த வீட்டுல. ஒண்ணு கம்மு, இன்னொன்னு வந்து திவாகர் அண்ணா தான். ஸோ நான் திவாகர் அண்ணாக்கு நான் எல்லோ மட்டும்தான் கொடுப்பேன், ரெட் கார்டு நான் தர போறது இல்லை அப்படின்னு. நெக்ஸ்ட் அரோரா போட்டோ என்னமோ போட்டாங்க. she was like பார்த்துட்டு we were like no skip அப்படின்னோடனே crowd was roaring. அவளை என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த பொண்ணு எல்லாமே சொன்னா. தட் வாஸ் நாட் குட். அதுவும் தப்பு தான். அரோராவை அவ்வளவு கேவலம் பேசியிருக்க கூடாதுதான். ஏன்னா ஷீ இஸ் ஆல்சோ உமன். உமன் டு உமன் ரெஸ்பெக்ட் நான் சொல்றேன். அவங்க அவ்வளோ தூரம் அந்த க்ரௌட அந்த பொண்ணையும் பேசியிருக்க கூடாது. ரொம்ப அப்யூசிவா பேசினாங்க. அண்ட் ஷி வாஸ் நாட் என்னன்னா ஷி வாஸ் நாட் ஓகே வித் வாட் எவர் இட் இஸ். அந்த திரும்பி இது நான் வந்து எனக்கு ரொம்ப கனெக்டா ஹானஸ்டா இருக்க பீப்புள் பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் ஹர். இல்ல she spoke about Aurora as well. அந்த எல்லோ கார்டு பேசிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு she said அவங்க வந்து பேசுறது வந்து நல்லா பேசுவாங்க. அவங்க வே ஆஃப் டாக்கிங், அவங்க ஸ்பீச்லாம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. நெகட்டிவ் வந்து எமோஷன்ஸ் வச்சு நிறைய இடத்துல ப்ளே பண்ணிட்டாங்க. ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அதுக்கு மதிப்பு கொடுக்காம she played with people's emotion அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே கண்டினியூ பண்ற நீங்க சொல்லுங்க. சொல்லு. அவ்வளவுதான் சொன்னாங்கல்ல அரோரா பத்தி. அது சொன்னாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யாருடா? திவ்யாவா? ஆமாமா திவ்யாக்கு தான். ஆமா சாரி, நான் தான் இந்த கொஞ்சம் குழப்பிட்டேன். திவ்யாக்கு தான். she skipped it. She didn't give any card to Divya and she totally skipped the point. And no she comments said that she was like spread positivity, positive-ஆ live and let live அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டா. அண்ட் நாம வந்து நல்ல விஷயமே பேசுவோம். we will spread all the love அப்படின்னு சொல்லி திவ்யா முடிச்சிட்டா. பேசினதுக்கெல்லாம் என்னைக்குமே மன்னிப்பு கிடையாதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தா. எனக்கு அதை மன்னிக்கவே முடியாது. எப்படி ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு அப்படி பேசலாம்? நான் தான் ரீசன் எப்படி சொல்லலாம்? என் கூட சேரவே கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? he knows meங்கிறனால ஓகே women let down another women அப்படி பேசலாம் அப்படி சொன்னா. அண்ட் நெக்ஸ்ட் யாருடா? சாண்ட்ராவோட போட்டோ வந்துச்சு. இல்ல சபரிது இல்லடா. சபரிது வந்துச்சு. சபரிது வந்து அந்த ஐ இன்ஜுரி பத்தி பேசினா. அண்ட் ஷி வாஸ் லைக் எனக்கு அவன் கேம்ல அடிச்சது கூட பிரச்சனை இல்லை, ஆனா அதுக்கப்புறம் ஒரு கலாய்ச்சாங்கல்ல, அது ஐ எம் நாட் ஓகே வித் தட். அது ரொம்ப 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 மோசமா இருந்துச்சு. எனக்கு பல்ஜ் இருக்கு கண்ணுல அப்படி சொன்னா. எனக்கு இன்னும் அந்த வீக்கம் இருக்கு கண்ணுல, எனக்கு இன்னும் பல்ஜ் இருக்கு.
ஸோ வந்து ஐ எம் நாட் ஓகே வித் தட் அண்ட் எனக்கு அது சுத்தமா எனக்கு அவனை மன்னிப்பேனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டா. அவளுக்கு எல்லோ கார்டுக்கு ஏதாவது சொன்னானா? இல்ல ஆஹா இல்ல இல்ல. மத்த ரெட் கார்டு. அந்த இன்சிடென்ட் அதுக்கப்புறம் வந்து வெளிய வந்து நான் பார்த்து அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அவங்க மேல இருந்த ஒப்பீனியன் எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹேவ் நோ கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டா. சொல்லி எல்லோ முடிச்சிட்டா. கார்டு இருந்தாலும் அவ வந்து ஸ்கிப் பண்ணிட்டா அந்த இடத்துல. ஷி டிட்ன்ட் வாண்ட் டு ஆன்சர். ஆன்சர் அப்படின்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் தான் சாண்ட்ராவை போட்டாங்களோ. சாண்ட்ரா. சாண்ட்ரா போட்டோன்னே ஷி வாஸ் சோ டன் அண்ட் ஷி வாஸ் லைக் இதுக்கு என்னோட என்னோட ஃபேன்ஸ் பதில் சொல்லுவாங்கன்னு அப்படியே திருப்பி விட்டுட்டா. திருப்பி விட்டோன்னே அவனுங்க இஷ்டத்துக்கு ஸ்கேம்ன்ற நடிப்பு அது இதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி கிரவுண்ட் நம்ம எப்படி அவ வந்து நான் அப்புறம் வந்து she sensed that the anchor was trying to pull her tongue. ஸோ அவ வந்து ரொம்ப தெளிவா நான் தான் என்ன சொல்றது சில பேரை பத்தி பேசக்கூடாதுன்னு நான் தான் சொல்றேன்ல. ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள் ஓகே டாக்கிங் அபவுட் யூ வித் பீப்புள். அப்படின்னோடனே அதுக்கப்புறம் தான் இந்த கொஸ்டின் வந்துச்சுல்லடா, இந்த கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின். ஆமா. ஓகே ஓகே ஓகேங்க ஓகேங்க அப்படின்ட்டு திருப்பி கொஸ்டின் இல்ல இல்ல எடுக்க அது இப்ப வரல. கார்டு அப்போ வரல. கானா இல்ல வினோத் வந்தாரு. கானா வினோத்தோட கேட்டாரு. கானா வினோத் பத்தி பேசும்போது ஷி வாஸ் லைக் அண்ணா வந்து ரொம்ப நல்ல ஹியூமன் அவரு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், அவர் கோல்ட் வந்து ஹார்ட்டட் பர்சன் அப்படி சொன்னாங்க. வெரி கோல்ட் ஹார்ட்டட் பர்சன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், அண்ணா அப்படி பேசியிருக்க வேண்டாம். அந்த லாஸ்ட் அவர் 2 அப்படி டேஸ் பேசிருக்க நடந்தது. கூடாது. வேற யாரு பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. அவர் அப்படி பேசக் கூடாது அப்படின்னு சொல்லி she told. எனக்கு வேற யார் பேசியிருந்தாலும் இந்த வருத்தம்னா லாஸ்ட் 2 டேஸ் வந்து அவர் பேசின விதம், அந்த காஃபி கப்பை தட்டி விட்டது, அப்படி ஏறிட்டு வந்து பேசினது, நான் தான் வாழ்க்கைக்கே சூனியம் வச்சிட்டேங்கிற மாதிரி பேசினது, நான் தான் ரீசன் சொன்னது, அது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. வேற யார் பேசியிருந்தாலும் எனக்கு ஹர்ட் ஆயிருக்கா, அண்ணா பேசியிருக்க கூடாது, எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் வந்து எல்லோ கார்டை வந்து அவரோட நல்ல மனசுக்கு இது ரெட் கார்டு வந்து நான் இந்த விஷயத்துக்காக நான் 2 கார்டையும் சேர்த்து காட்டுறேன். இல்ல அந்த இல்ல மனுஷன் she said 80% வந்து அவருக்கு வந்து 80% அதான் சொல்ல வந்தேன். ம். He is 80% very gold hearted person. At the same time, the 20% அவர் என்ன லாஸ்ட் போகும்போது நான் பேசினதுக்கு வந்து அவர் பேசின விதம் வந்து எனக்கு பிடிக்கல. அதனால வந்து தட்ஸ் த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அண்ணா அப்படி பேசியிருக்க வேண்டாம். அப்புறம் வந்து ஷி கண்டினியூ சேயிங் தட் நான் வெளியில வந்தோன்னே அண்ணா கால் பண்ணியிருந்தாரு அண்ட் ஹி ஆல்சோ சேட் நான் பார்த்தேன், சாரி நான் அப்படி பேசியிருக்க கூடாது, ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசிட்டேன். அண்ட் பாக்யாவும் வந்து கால் பண்ணி அவங்களும் பேசினாங்க. ஷி ஆல்சோ சேட் சாரி அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த ஒரு பீக் உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இதுல பேசிட்டாரு, மன்னிச்சிருங்கங்கிறதும் பாக்யாவும் ரொம்ப பேசியிருக்காங்க. ஸ்வீட்டா இருந்தாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆஹ் அப்பாலஜெட்டிக்கா இருந்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டா அப்பாலஜெட்டிக் பண்ணாங்க. பட் அப்பதான் கிரௌட் அது வரைக்கும் கானா வினோத் மேல அவ்வளவு கோவத்துல இருந்துச்சு. எப்போ கானா வினோத்தும் பாக்யாவும் மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னு சொன்னேன், அப்ப மன்னிச்சு விட்டுருங்கடா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இவர் தார நான் அண்ணன் தாரங்கிற மாதிரி சொல்லிட்டா. வினோத் அண்ணன் தார வாழ்ந்துட்டு போட்டோம் வா அப்படின்ற மாதிரி. அக்கா நீங்க பேசுங்க. ஓகேடா, அது நடந்துச்சு. அப்பாலஜைஸ் பண்ணோடனே த கிரௌட் வாஸ் லைக் ஓகே ஓகே ஃபைன் அப்படின்னு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எதை பத்தின பேசலன்னா என்னாச்சு? வேற போட்டோஸ் ஏதாவது அல்ல காட்டுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வல்கர் கமெண்ட் வந்து இட்ஸ் ஃபேமிலி ஷோ இல்லையா, இங்க ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட் பண்ணீங்க, நீங்களும் என்னது துஷார் அரோராவா இருக்கட்டும் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. We all அப்படி got அது so மாதிரி annoyed. கான்ட்ரவர்ஷியலா தான் ஆரம்பிச்சாங்க. லைக் இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு பேசின உடனே That women, that anchor said வல்கரா இருந்தது அப்படின்னு ஒரு கமெண்ட் சொன்னாங்க. We all got erupted like something. and she also handled it very well. She was like அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என்னடா கரெக்டா சொன்ன, எனக்கு அந்த வேர்ட் கரெக்டா ஞாபகம் இல்ல. இல்ல அப்ப நீங்க கத்துனீங்க உடனே, how can you ask a question like that இல்ல to her அவங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு. விஷயம் கேட்டாங்க, அதுக்குதான் நான் வந்து சொன்னேன் how can you ask a question like that அப்படின்ட்டு. I was like
ஆமா. அதுக்கு அவளே வந்து அழகா ஒரு ஆன்சர் சொன்னா. அப்படியா இருந்துச்சு. நீங்க ஃபேமிலி எல்லாம் நீங்க பாக்குற லவ் மாதிரி பண்ணது இல்லையா? இல்ல நீங்க ஃபேமிலியா உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. நீங்க லவ் பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே க்ரௌட் வாஸ் லைக், இல்ல நாங்களாம் ஃபேமிலியா தான் உட்காந்து பார்த்தோம். எங்களுக்கு ஒன்றும் அப்படி தெரியல. நாங்களாம் எங்களுக்குலாம் ஓகே தான் அப்படின்னு டக்குன்னு